ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் டெய்ல்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக பார்த்துருப்போம். நம்ம பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருப்போம். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் சரி வீட்லேயும் செஞ்சு நிறைய பிரெட் ஆம்லேட் செஞ்சுருப்போம். அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரெட் ஆம்லேட். இதுக்கு பேர் இட்டாலியன் பிரெட் ஆம்லேட். இது ரொம்பவே டேஸ்ட்டாக சீஸியாக அண்ட் லிட்டில் பிட் பீஸாவோட டேஸ்ட் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் தெரியுமா? ஸோ வீட்டில் உள்ள பொருள் வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சீஸ் எடுத்துக்கோங்க. நான் மில்கி மிஸ் சீஸ் எடுத்திருக்கேன். இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட 4 ஆனியனை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட குடமிளகா எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 முட்டையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதுக்கு 6 பிரெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்கில் அந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா ஊறி வரும். இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் பட்டர் ஆர் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸை இதில் தூவி விட்டுக்கோங்க. இதோட ஆனியன் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி சேர்த்துட்டு குடமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்படியே இதை திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சீஸ், இதை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலேயுமே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த சீஸ் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆயிரும். இப்போ இதை ஆறினோடனே எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சூப்பரான இட்டாலியன் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது மயோனஸ் அல்லது டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை இன்றைக்கி ஈவினிங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். டாடா.